Hello everyone, let's see the scheme named 24/7 Power for All, right? So, this is a joint initiative. Central government and state government are initiative 24/7 Power for All, right? So, let's discuss about this. This scheme is launched in the year 2014. 2014 the 24/7 Power for All scheme launch and its aim is power generation, power transmission and distribution, right? So இப்போ electricity இருக்கு இல்லையா, அதை generate பண்றது, transmit பண்றது and அதை distribute பண்றது, இது எல்லாத்தையுமே இது சார்ந்த issues it is addressing, and also it includes achieving 100% household electrification. Like இருக்கிற எல்லா வீட்டுக்கும் electrify பண்றது, எல்லாருக்குமே electricity கொண்டு போய் சேர்க்கிறது, right? And also the objective for 24/7 என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா, like the power for all இருக்கு இல்லையா, இதோட objective reduction of AT and C losses by increasing the collection efficiency and effective metering for supply quality. For example, இந்த AT and C இருக்கு இல்லையா, அப்படினா என்ன அப்படினா, it is aggregate technological or technical and commercial losses. So, aggregate technical and commercial losses. Technical loss அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ electricity ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு transform பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய loss. And second thing is that distribution lines இருக்கு இல்லையா, இப்போ EB-லேருந்து transformersக்கு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வருது இல்லையா, ஸோ இந்த distribution lineல ஏற்படக்கூடிய loss. ஸோ இந்த ரெண்டு தான் it is coming into this technical loss. இது commercial lossல இதெல்லாம் வரும் அப்படின்னா, இதில் like மீட்டர்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிபன்சிஸ், இப்போ எலக்ட்ரிக் மீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிபன்சிஸ், அதே மாதிரி தெஃப்ட் பை லைன் ஹூக்கிங், இந்த ஹூக் போட்டு திருடுறது, ஸோ இதில் ஏற்படக்கூடியதுலாம் கமர்ஷியல் லாஸஸ். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது குறைக்கணும். எப்படி நம்ம அதை குறைக்க முடியும் அப்படின்னா, கலெக்ஷன் எஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாகவும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மீட்டர்ஸை எஃபெக்டிவாக அதையும் சரி பண்ணுறதுனாலையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எல்லா கன்சியூமர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ், அதாவது ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே ப்ராப்பராக பவர் கொடுக்க முடியும் ஃபார் 24/7, ரைட்? ஸோ எல்லா நாளும் லைக் 24 மணி நேரமும் 7 நாட்களுக்கும் ஒரு வாரத்தில் எல்லாருக்குமே பவர் கொண்டு போய் சேர்க்கிறது தான் 24/7 பவர் ஃபார் ஆல், அண்ட் இட் இஸ் கம்மிங் அண்டர் ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் தி சென்டர் இன் கொலாபரேஷன் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 24/7 power for all. That's it. Thank you.